போலாம் மேம், வாங்க. மேம், இந்த ட்ரெஸ் கூட சிம்பிள் தான் மேம். பிளாட்ஃபார்ம் கடையில தான் வாங்கினேன். ஐ நோ கீதா, இட்ஸ் a costly dress. கரெக்ட்டா? எதுக்கு அடுத்தவங்களுக்காக ஃபேக்கா நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க கீதா? நீங்களாவே இருங்க. Be yourself. அதுதான் உண்மையான அழகு, கௌரவம், ஸ்டேட்டஸ் எல்லாமே. ஓகே, வாங்க. என்னது இது? இப்படி ஒரே குப்பையா கிடக்கு. வேலையை பாதியிலேயே விட்டுட்டு போயிருக்காங்க. மெயின்டெனன்ஸே சரியில்லை. இந்த செக்ரட்டரி என்னதான் பண்றாருன்னு தெரியல. இப்படி போட்டு வச்சுட்டு எங்க தான் போனாங்கன்னு தெரியல. ச்சே. டைரக்டர் சார், நான் நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன். என்னோட டேட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே சார், I'll call you later. வணக்கம்மா. நீங்க இங்க தான் வேலை பாக்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் உங்களுக்கு பணம் தரேன். நீங்க புதுசா சாரி, காஸ்டியூம்ஸ், செப்பல்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறீங்களா? இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அம்மா. ஐயோ மேம், அவங்க சர்வன்ட் மெய்ட்லாம் இல்ல மேம். பிரதிபாவோட மதர்-இன்-லா. வாட்? என்ன சொல்றீங்க பவித்ரா? அப்புறம் ஏன் இப்படி? எல்லாத்துக்கும் காரணம் பிரதிபா தான். என்ன வீரா, எல்லாம் ரெடியா? மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க சார். சரி, நமிதா மேடம் எங்க? அதான் சார், நம்ம நெய்பர்ஸ் வீட்ல எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்கல்ல, அதான் விசிட் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க சார். இப்போ வந்துருவாங்க சார். ஓகேடா. ஹரி சார், சாரி சார், ரொம்ப லேட் பண்ணிட்டேனா? கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேன். நோ ப்ராப்ளம், கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க. எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணதுனால எல்லாரோட வீட்டுக்கும் போய் விசிட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே மேடம். மேடம், எவ்வளவு பெரிய ஹீரோயின் நீங்க. நமிதா மேடம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்ல எல்லாருக்கும் ஆசையா இருக்கும்ல. யா. சரி மேடம், வந்த வேலையை ஆரம்பிப்போம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். ஆனா ஒன் திங் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி, உட்காருங்க முதல்ல. யா, சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த படத்துல நான் பிளைண்டா நடிக்கிறேன். ஓ, என்னது பிளைண்டா? ஏன் மேடம், நீங்க செஃப்பா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே இங்க ட்ரைனிங்க்கு வந்தீங்க. இப்ப பிளைண்ட்னு சொல்றீங்க. ஷெஃபா தான் நடிக்கிறேன், ஆனா பிளைண்ட் ஷெஃப். கண்ணு தெரியலனாலும் எப்படி பெர்ஃபெக்ட்டா குக் பண்ணி அசத்துறங்கிறது தான் கதையோட கான்செப்ட். மேடம், சினிமான்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? கண்ணு தெரிஞ்சவன் சமைச்சாலே உப்பு உரப்பெல்லாம் சில நேரம் சரியா வராது. இதுல பிளைண்டா இருந்துட்டு செஃப்பா இருக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச் மேடம். காதுல பூ சுத்தலாம், அதுக்குன்னு பூ கூடயேவா சுத்துறது? மச்சான், நீ கேட்ட அதே டவுட் எனக்கும் இருந்துச்சு. பட் என்னோட டைரக்டர் இட்ஸ் பாசிபிள்னு சொல்லிட்டாரு. ஏன் ஹரி சார், இஸ் இட் பாசிபிள்? ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் பாசிபிள் மேம். என்ன சார் சொல்றீங்க? வீரா, இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. சொல்லுவா? பீத்தோவன் பெரிய இசை ஞானி. ஆனா அவருடைய மிக பிரபலமான இசை எல்லாமே அவருக்கு காது கேட்காம போன பிறகுதான் எழுதப்பட்டுச்சு. அது தெரியுமா உனக்கு? அப்படியா சார்? ஆமா சார், மியூசிக் எல்லாம் விடுங்க. நம்ம ஃபீல்டுல கண்ணு தெரியாதவங்க செஃப்பா இருக்க முடியுமா? அத சொல்லுங்க. ஏன் முடியாது? அறுசுவைகளையும் உணர்றதுக்கு பார்வை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாசியால உணர்ந்து நாவால சுவைச்சு அறுசுவையும் உணர முடியும். சுவை திறனும் சுவாசிக்கிற அந்த நாசியும் சீரா இருந்தாலே போதும். பார்வை இல்லைனாலும் மிகப்பெரிய ஷெஃப் ஆகலாம். சார், சும்மா ரீல் விடாதீங்க சார். நிஜமா தான்டா சொல்றேன். கிறிஸ்டினா அப்படிங்கிறவங்க அமெரிக்காவுல நடந்த மாஸ்டர் ஷெஃப் காம்படிஷன் டிவி ஷோல கலந்துகிட்டு வின் பண்ணிருக்காங்க. அந்த ஷோ முழுக்க அவங்க சுவாசிச்சு சுவைச்சு சமைச்ச அந்த வீடியோஸ் எல்லாம் கூகுள்ல இருக்கு. உனக்கு டவுட் இருந்தா போய் பாத்துக்க, உனக்கே புரியும். அவங்க டைட்டில் வின் பண்ண இயர்
2012. ஓ மீரா, கண்ணு தெரியாதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. இன்னும் சொல்ல போனா சமையல், பெயிண்டிங், மியூசிக், சினிமா மாதிரி இருக்கிற ஆர்ட் ஃபார்முக்கு எல்லாமே உடல் ஊன ஒரு விஷயமே இல்ல. உன்னுடைய உள்ளுணர்வு இருக்கே, அது சரியா இருந்தா போதும், என்ன வேணா சாதிக்கலாம். எக்ஸலன்ட் சார். உங்க ஸ்பீச்ச கேட்ட உடனே என்னால அந்த கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு சார். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். மறுபடியுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ஒரு வாட்டி டெமோ பண்ணி காட்ட முடியுமா? கண்ணை கட்டிட்டு பிளைண்ட் மாதிரி எதையுமே பார்க்காம சமைச்சு காமிக்க முடியுமா? Why not? பார்க்கலாம். என்ன நமிதா மேடம்? ஓகே ஹரி சார், ஐ அம் சேலஞ்சிங் யூ. Accepted. மேடம், ஐ அம் ரெடி. ஓகே. ஓ வாவ் ஹரி சார், கண்ணை கட்டிட்டு சமைக்க போறீங்களா? பிளைண்ட் ஃபுல் குக்கிங், இட்ஸ் ரியலி கோனா பி ரிமார்க்கபிள். நான் வீடியோ எடுத்தே ஆகணும் சார். ரெடி சார் தாங்க, I'll help you. ஏ, என் மேல நம்பிக்கை இல்லையா? No sir, I just want to help you. ஓகே. Is it okay? சார், எஸ். இது எத்தனை? ஏய், ப்ராமிஸ், எனக்கு எதுவும் தெரியல. நான் போங்காட்டெல்லாம் ஆட மாட்டேன், என்ன நம்பு. ஓ ப்ளீஸ் பிலீவ் இன் மேடி. ஹரி சார் பத்தி நமக்கெல்லாம் தெரியாதா என்ன? he is a பக்கா ஜென்டில்மேன். சீட் எல்லாம் பண்ண மாட்டாரு. என்ன ஹரி சார்? అవును, చాలా మంచివారు ఆయన. అదే. సరే సరే సరే, నంబరే. రెడీ సార్? பாரு சார், அமேசிங் சார். இது தேங்காய் எண்ணெய். வாசனை சூப்பர் சார் இருக்கு சார். இது நல்லெண்ணெய். ஏ, Brilliant sir. சார், பாத்து சார், கையில பட்டு போகுது. சார் கேர்ஃபுல் சார். Wow. ஆமா, சார் என்ன பண்றாரு? என்ன சூடா இருக்கான்னு செக் பண்றாரு. அடுத்து பாரு, கடுகு போடுவாரு பாரு. அப்படியா? பாரு, பாத்தியா? யார் வேலை இது? கடுகு டப்பாவுக்கு பதிலா மிளகு டப்பா வச்சது ஐயோ, நான் தான் சார். இன்னும் நம்பலையா? இல்ல சார், சும்மா.
வாசனை வருது. ஆ, நன்னாயிட்டு வருது. வாசனை வருது. என்ன எதுக்கு இப்போ உருளைக்கிழங்கு எடுக்கிறாரு? என்ன பண்றாரு இவரு? தெரியலையே. அதானே. சார் சாரி டு டிஸ்டர்ப் யூ. அதான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆல்ரெடி போட்டுட்டீங்களே, இப்ப எதுக்கு பொட்டேட்டோ? அது கூட ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு போடுறீங்க. என்ன ரீசன் சார்? அது ஒண்ணு இல்ல மேடம், சாம்பார்ல கொஞ்சம் உப்பு கூடுதலாயிடுச்சு. அதான் அதை சரி பண்றதுக்கு தான் பொட்டேட்டோ. ஓ Oh my God. சார் ஆனா நீங்க இன்னும் சாம்பாரை டேஸ்ட் பண்ணியே பார்க்கலையே. ரொம்ப சிம்பிள் மேடி. சாம்பார் வழக்கத்தை விட ரொம்ப வாசமா மூக்கு நிறைடுற மாதிரி தூக்கலா இருந்துச்சுன்னா அதுல ஒரு சிட்டிகை உப்பு தூக்கலா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் பிராக்டிகலா வருதுதான். வாவ். இருங்க இருங்க, இன்னும் நிறைய சமையல் பாக்கி இருக்கு. ஓ சாறு வேணா? ஓகே ஓகே. ரசம் கூட சூப்பர் ஸ்மெல்லு சார். ஃபைனலா இப்போ பாயசம் பண்ணலாமா? எஸ். நமிதா மேடம், எஸ் சார். உங்களுக்கு பாயசம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்போ பாயசம் பண்ணலாம். ஓகே சார் இந்தாங்க பாயசத்துக்கு. எதுக்கு மேடி இது? இதுவா? நீங்க பாசிப்பருப்பு பாயசம் தானே பண்ண போறீங்க? பாசி பருப்பு இல்ல, நான் இன்னைக்கு சேமியா பாயசம் பண்ண போறேன். தள்ளி வா. அதுவும் இது கடலை பருப்பு. அடே சார் ஒண்ணுதான், வறுத்தது போதும். இதுக்கு மேல வறுத்தா முந்திரி கருகிடும். சார் பிரமாதம் சார் நீங்க. ரியலி ஹி இஸ் a genius. சூப்பர் வாசனை. சமையல் ஓவர். சார் அசத்திட்டீங்க சார். ரியலி யூ ஆர் a genius சார். உங்ககிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரியலி சார், ப்ளீஸ் கண்ணு கட்ட அவுத்துருங்க. நோ நோ நோ, வெயிட் வெயிட் வெயிட். முதல்ல எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் கட்டா ஊக்குறேன். மேடி, எல்லாருக்கும் பாயசம் கொடு. டெஃபினெட்லி. இந்தாம்மா. அடுப்பு ஆஃப் பண்ணியா? தோ ஆஃப் பண்றேன் சார். இட்ஸ் பெர்ஃபெக்ட் சார். ஆசம் சார். சார் பாயசம் சூப்பர் சார். సార్ ఇది పాయసం సూపర్ గా ఉంది సార్. ஐயோ சார், இப்ப தயவு செஞ்சு கண்ணு கட்ட அவுத்துருங்க சார். போதும் சார். ஏ மேடி, bless me sir. God bless you. இன்னும் பல உயரங்களை நீங்க அடையணும். Thank you sir. நீங்க செஞ்சு காட்டினத
அப்படியே என் மெமரியில நான் கேட்ச் பண்ணிட்டேன். இத நான் அப்படியே செஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும், எனக்கு கண்டிப்பா நல்ல பேர் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே மேடம், இட்ஸ் ஓகே. Sir, cooking is an art form and you are an artist. I really, really admire you. நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க. சார் நோ சார், இவங்க நிஜத்தை தான் சொன்னாங்க. అవును సార్ ప్రమాదం అంటే ప్రమాదం. நீங்களும் கூட சேர்ந்துட்டீங்களா? சார் சத்தியமா சார் இப்படி கண்ணை கட்டிக்கிட்டு சமைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். We all proud of you sir. எஸ் சார். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இல்ல சார், நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ப்ளீஸ் அக்செப்ட் இட். சார் நமிதா மேடம் குடுக்குறாங்க சார், வாங்கிக்கோங்க. Thank you. Thank you. கொடுங்க. மேடி மேம், this is for you. ஐயோ thank you மேம், thank you. மச்சான் இங்க வா. மச்சான் உனக்கு gift எல்லாம் கிடையாது. மேம் ஆனா கொடு. ஓகே ஓகே மச்சான், கூல் கூல். ஓகே சார், தேங்க் யூ so much for your guidance. Thanks for giving me this confidence. இந்த கேரக்டருக்காக எனக்கு என்ன பேர் வந்தாலும் அத்தனை கிரெடிட்ஸும் உங்களோடது தான். That's so sweet of you. Thank you sir. Wish you all the best for a blockbuster film. Thank you so much sir. நன்றி. மேடம் எவ்வளவு சிம்பிள் தெரியுமா? மேடம் வராங்க, மேடம் வராங்க, மேடம் வராங்க. போயிட்டு வரேன். வணக்கம் மேடம். நமஸ்காரம் மேடம். வணக்கம். ஹலோ மேம். Hello. So kind of you all. And I'll miss all of you. நானும் மேடம் மிஸ் பண்றோம் மேம். Don't worry. Free timeல கண்டிப்பா வருவேன். ఓ థ్యాంక్ యూ. மேம் தப்பకుండా రావాలి. Sure. மேடம் உங்களுக்காக நாங்க ஒரு gift வாங்கியிருக்கோம். கண்டிப்பா நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்காக ஒரு கோல்ட் ரிங் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்காக ஒரு டான்சூர் பெயிண்டிங் வாங்கியிருக்கேன். மேம் உங்களுக்காக பிராண்டட் வாட்ச் வாங்கியிருக்கேன். பட் மேம் நான் இந்த மாதிரி ஈஸியான ரெடிமேட் கிஃப்ட்ஸ் எதுவும் வாங்கல. உங்களுக்காக நானே போய் சூப்பரான ஒரு காட்டன் சாரி எடுத்து சம்கீஸ் எல்லாம் வாங்கி ஸ்பெஷலா உங்களுக்காக நானே டிசைன் பண்ணேன். இந்தாங்க மேம். நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லலாமா? சொல்லுங்க. First of all, உங்க கிஃப்ட்ஸுக்காக ரொம்ப நன்றி. ஓகே, நான் ஒரு known actress. எனக்கு கிஃப்ட்ஸ் நிறைய பேர் பிரசன்ட் பண்ணுவாங்க. என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாரும் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க பார்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போது கூட. எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்ன மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் 10ஓட 11 தான். We just take that and keep it in the shelf. ஆனா இதெல்லாம் கிடைக்காம இதுக்காகவே ஏங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா அவங்க மட்டும் இல்ல, நானும் கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேம் ஆக்சுவலா நாங்களும் கூட உங்கள மாதிரி டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். முதியோர் இல்லம், அநாத ஆசிரமம், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் எங்களோட பர்த்டேஸ், ஆனிவர்சரி இந்த மாதிரி டேட்ஸ்ல we provide more food. நிறைய பண்ணிருக்கோம் இல்ல? ஆமா ஆமா நிறைய பண்ணிருக்கோம் மேம். நீங்க சொன்ன ஹோமுக்கெல்லாம் கொடுக்கறது நல்ல விஷயம்தான். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்கள நாம நல்லா பாத்துக்கணும் இல்லையா? நம்ம கூடவே இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திட்டு வெளியில பேருக்கு செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல பிரதீபா. அம்மா இங்க வாங்க. பிரதீபா, இவங்க உங்க மதர் இன் லா தானே? யா மேம். இவங்களுக்கு கொடுங்க. உங்க கையால பார்த்து பார்த்து செஞ்ச இந்த புடவைய இவங்களுக்கு கொடுங்க. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். கமான் பிரதீபா, கொடுங்க. ஓகே. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம்
அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது தான். ஓகே ஓகே பை ஆல் ஆஃப் யூ. பாய் பை பாய். நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா.